ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுரைக்காய் புட்டு. சுரைக்காயை நல்லா பொடியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. அரைக்கிறதுக்கு துவரம்பருப்பை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிச்சிருங்க. அது கூட மிளகா, 1 வெங்காயம், 2 ஸ்பூன் தேங்காய், உப்பு போட்டு நல்லா அரைச்சிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சி கட்டியாக எடுத்து வச்சுருங்க. இந்த சுரைக்காய் புட்டு சுடு சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாணலில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகை போடுங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பை போடுங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சுரைக்காயும் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை எடுத்து அதோடு கலந்துருங்க. தண்ணியை ஊற்றாதீங்க, சுத்தமாக மிக்சியிலேருந்து வழிச்சிடுங்க. அதோட நல்லா சுரைக்காயும் அந்த விழுதும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை இப்போ சிம்லேயே வச்சிடுங்க, ஏன்னா சுரைக்காய் வேகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை நல்லா கலந்து விடுங்க. சுரைக்காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூளை போட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுரைக்காய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போலன்னு உங்களுக்கு தெரியும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான்.